பாஜக அதிகாரப்பூர்வமாக வீடியோ ஒன்றை அதன் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருப்பதுடன் அதில் சினிமாவை மிஞ்சும் வகையில் சாமானிய மக்கள் பார்த்தாலும் எளிதில் ஆட்சியின் நிலையை உணரும் வகையில் இடம்பெற்றுள்ள காட்சிகள் மற்றும் பின்னணி குரல்கள் போன்றவை பெண்கள் மனதில் அழுத்தமாக பதிந்திருக்கின்றன. இதோ அந்த வீடியோ. டிசம்பர் 24ஆம் தேதி கிறிஸ்துமஸுக்கு முந்தைய நாள். மக்கள் அனைவரும் சாண்டா கிளாஸ் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்த போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவியோ ஒரு காமவெறியனை எதிர்கொண்டார். திமுகவை சேர்ந்த அந்த காமவெறியன் அந்த பெண்ணை தனிமைப்படுத்தி மிரட்டி அவரது வாழ்க்கையை சிதைத்தான். இந்த காமவெறியன் திமுக காரன் என தெரிய வந்தவுடன் திமுக அமைச்சர்கள் அவனுக்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என ஊடகங்கள் மூலம் மக்களை நம்ப வைக்க முயற்சித்தனர். ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை சென்னை மாநகராட்சியில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்லை. ஆனால் இந்த காமவெறியன் ஞானசேகரன் திமுகவில் மிகவும் செல்வாக்கு மிக்க நபர், அதுவும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு மிகவும் நெருக்கமானவன். ஞானசேகரன் சார் என்ற ஒரு நபருடன் தொலைபேசியில் பேசினார் என்று பாதிக்கப்பட்ட பெண் கூறினார். அதன் பிறகு தமிழகமே